மறக்க முடியாததுன்னா நீங்கள் பெப்சி நிலையாக நிலைச்சி நிற்குதுன்னா அன்னைக்கு கமல் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் ஃபைனான்சியலி தான் ஹெல்ப் பண்ணார். ஓகே, நம்ம வளர்த்து விட்டது நம்மளே சொல்லக்கூடாது, அது வளர்ந்தவங்க தான் சொல்லணும். ஆமாம், அவர் சொல்கிறாருன்னா எங்கள் அப்பா கட்டல் நிற்கிறாரு. கண்டிப்பாக 48% தப்பு பண்ணிட்டேன் நான். சரி, அவருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் பாருங்க. ஐயோ நான் தப்பானது எல்லாருமே பாப்பாகாது, ரஜினி சாருடைய பாட்டாச்சு, தப்பா ஆடிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரு சார் நான் தப்பு உண்மையாரியா பாப்பா. அதாவது அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு தான் ஃபோன் பண்ணுவான்னு வச்சுங்களேன். ஓகே, அதாவது அவருக்கு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா எனக்கு தான் ஃபோன் பண்ணுவார். நான் தலைவராக இருக்கும்போது எனக்கு தான் ஃபோன் பண்ணுவார். அழுதுகிட்டே சொன்னார் அவருடைய லைஃப்பை. நான் இந்த மாதிரி மிலிட்ரியில் போய் சேர்ந்திருப்பேன், ஏஜென்ட் நடராஜன்றவர் தான் வந்து என்னை வந்து இந்த போனவனை திருப்பி கொண்டு வந்தார், என்னை ட்ராக் மாற்றி. அது எங்கள் அப்பா தான் இவர் உருவாக்குனாரா மாஸ்டர், அவர் எங்கள் அப்பா மாஸ்டர். அப்படியாடா உங்கள் அப்பாவா? 3 மாதத்துக்குள்ளே நடக்கும் ஸ்ட்ரைக்குன்றது, அதான் நம்ம கேள்விப்பட்டோம். 2 இயர்ஸ் ஸ்ட்ரைக். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு அனுபவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னண்ணே வேலை இல்லைண்ணே, எங்கண்ணே ஸ்ட்ரைக்குண்ணே, என்னண்ணே வேலை இல்லை அப்படின்போது ஒருத்தர் கேட்கும்போது நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? நாளைக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா, இல்லாட்டி நாளைக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? டெக்னீஷியன்ஸ் அனைத்து சங்க தொழிலாளர்களில் 8 பேர்கிட்ட தவறிட்டாங்க அந்த ஸ்ட்ரைக். அந்த மாதிரி மோசமான ஸ்ட்ரைக். நீ வந்து இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப்பே பண்ணணும், ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி நீ அசிஸ்டண்ட் அனுப்பிச்சல அவர் இட்டுட்டு வந்துரு. எவ்வளோ பெரிய லெஜண்ட், எவ்வளோ பெரிய சினிமாவை ஒரு இதுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஆளு. நாஸ்மியாருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையை சினிமா துறையில் ஒரு நடிகனாக ஆரம்பிச்சு ஒரு டான்ஸராக, பின்னாடி டான்ஸராக இருந்து அதுக்கப்புறமா எதிர்பார்க்காம நேரத்தில் டான்ஸோட யூனியனோட தலைவராக ஆகி வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் எல்லா துறையிலையுமே சாதிச்ச ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து இதுதான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் என் லைஃப் போகும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு இது இருக்குல்ல சார். உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஒரு பட்டுப்பட்டுன்னு வாழ்க்கை நடந்துருச்சுல்ல? தானா அமைஞ்சது. பட் அதை நீங்கள் நினைக்க வச்சுக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம் சார். 15 வருஷம்னா சும்மா கிடையாது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம் 15 வாட்டி வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து நிர்வாகத்தில் வந்து கமிட்டிலலாம் இருந்திருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் போயிருக்கீங்க. கமிட்டியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான். ஓகே, ஸோ எத்தனை வருஷம் சார் இருந்திருக்கீங்க நீங்கள்? நான் கிட்டத்தட்ட வந்து 97 இருந்து நிர்வாகத்தில் இருக்கிறேன். ஓகே, 97னா நீங்கள் கணக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 28 இயர்ஸ். ஒரு 30 வருஷம் 29 வருஷம் வச்சுக்கலாமா? ஆமாம், 28 வருஷம். இந்த 28 வருஷத்தில் ஒவ்வொரு நிர்வாக பதவிகளும் வேறு வேறு இதில் இருந்திருக்கேன். ஆனால் அதில் 15 முறை நான் தலைவராக இருந்திருக்கேன். ஓகே, ரொம்ப பெரிய பொறுப்பு இல்லை சார் ஒரு டான்ஸோட? மிகப்பெரிய பொறுப்பு. எல்லா இந்த சக டான்சஸாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களை நம்பி இருந்திருப்பாங்க இல்லை சார் அந்த நேரத்தில்? கண்டிப்பாக அது நான் நிச்சயமாக அது நான் ஒத்துக்குவேன். ஓகே, யார் ஒத்துக்கிறாங்களோ நான் ஒத்துக்குவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய இன்னல்கள்லாம் நான் சந்தித்தேன். பெரிய பெரிய இன்னல்களை நான் சந்திச்சிருக்கேன். யாருக்காக சந்தித்தேன்? எங்களுடைய உறுப்பினர்களுக்காக தான் நான் சந்தித்தேன். ஆனால் என்னைக்காவது இந்த பொறுப்பு அது மட்டும் இல்லாமல் பெப்சியில் வந்து 2002லேருந்து நான் மெயின் போஸ்ட் வந்தேன். அதுக்கு முன்னாடி 98ல் வந்து பெப்சியில் வந்து 8 பேர் அட்டாக் கமிட்டியாக இருந்தோம். ஓகே, அந்த 8 பேரில் வந்து யாராருன்னா கமல் சார், அதுக்கப்புறம் வந்து நயீம் சார் சீனியர் எடிட்டர், ஓகே ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ரோனி அங்கிள் சீனியர் மியூசிக் டைரக்டர், ஓகே மியூசிஷியன் அவர், அதுக்கப்புறம் எம்டி சுந்தர்னு ஒருத்தர் ரைட்டர், மிகப்பெரிய அவர்லாம் ஒரு லெஜண்ட் மாதிரி, அப்புறம் மன்மத ராவ்ன்றவர், அப்புறம் ஸ்டென்டியூனில் ராஜாமணி, ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் இவ்வளோ பெரிய லெஜெண்டோட கூட நான் வந்து நான் அப்பதான் புதுசு. ஓகே, நான் 97ல் நான் தலைவரானது. 98ல் இது ஒரு பெப்சி ஸ்ட்ரைக் ஒரு அட்டாக் கமிட்டி உறுப்பினரா
ஆனீங்க. ஆனேன். ஓகே. உங்க அப்பா வந்து பிரபுதேவா மாஸ்டர் அப்பாவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு நீங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பத்தி ஒரு அது வந்து என்ன தெரியுமாப்பா, அவங்கக்கிட்ட ஆடும் போதெல்லாம் எங்கள் அப்பானால தான் சுந்தர மாஸ்டர் உருவானாருன்றது எனக்கு தெரியாது. ஓகே. அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் நானும் ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு தான் எனக்கே அது தெரியும். சொல்றாரு. சினிமா அந்த 100ஆண்டு விழான்னு ஒன்று பண்ணாங்க, ஜெயலலிதா நடத்தின ஷோ ஒன்று இருக்கு. அது ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வந்து கிராண்ட் சோலாவில் வச்சாங்க. அந்த இடத்துல தான் அழுதுகிட்டே சொன்னார் அவருடைய லைஃப்பை. நான் இந்த மாதிரி மிலிட்ரியில் போய் சேர்ந்திருப்பேன், ஏஜென்ட்டு நடராஜன்றவர் தான் வந்து என்னை வந்து இந்த போனவொடனே திருப்பி கொண்டு வந்தார், என்னை ட்ராக் மாற்றி. ஏஜென்ட் நடராஜா நம்ம அப்பா சொல்றாரு, எங்கள் அப்பா வச்சே அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து டிஎஸ் பாபு மாஸ்டர் இருக்காரு, ராபர்ட் அவங்க அப்பா அந்தோனி மாஸ்டர் இருக்காரு. அவர் சொல்லும் போது அப்போதான் எனக்கு தெரியும், என்னடா அது எங்கள் அப்பா தான் இவர் உருவாக்குனாரா மாஸ்டர், அவர் எங்கள் அப்பா மாஸ்டர். அப்படியாடா உங்க அப்பாவா? அவருக்குமே தெரியல நீங்க அவரோட பையன்றது தெரியாது. ஓகே. அதாவது என்னன்னா எனக்கு ரொம்ப அதிசயமாயி போச்சு, ஆச்சரியமாயி போச்சு, இப்படியா அப்படின்ட்டு. அது கண்கலங்கி சொன்னார் அவரு. அது மட்டும் இல்லாம தெலுங்கு சேனல்லையே டைரக்ட் எங்க அப்பா தான் நடராஜ்ன்றது அவர் எக்ஸ்போஸ் சொன்னாரு. ஓகே. ஆலி வந்து அவர் இன்டர்வியூ எடுத்தா போல அந்த இடத்துல வந்து சொல்றாரு, எங்க யூனியன் பிரசிடெண்டா இருந்தாரு மாறி, அவருடைய அப்பா தான் ஏஜென்ட்டு நடராஜ். அன்டைமில் நான் அழுதுகிட்டு இருக்கும் போது, ஏன்னா காலையில் நான் இராணுவத்தில் போய் சேர்றதுக்காக ஊருக்கு போனோம், அன்டைமில் கதவு தட்டி என்னுடைய டோரை திறந்து வச்சார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்பத்துலேருந்து தான் அதுக்கப்புறம் அவங்க பிரபுக்கும் அப்போதான் தெரியும். ஓகே, எல்லாருக்குமே அப்பதான் தெரியும். பிரபுதேவா மாஸ்டருக்கு அப்பதான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ரகசியத்தை இது வரைக்கும் எங்ககிட்ட கூட அவர் சொன்னதில்லை, என்கிட்டயே சொன்னதில்லையே. ஆமா, எங்ககிட்டயே சொன்னதில்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பதான் ரொம்ப உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கும். ஷாக்கிங் எனக்கு. ஏன்னா நம்ம வளர்த்து விட்டது நம்மளே சொல்லக்கூடாது, அது வளர்ந்தவங்க தான் சொல்லணும். ஆமா, அவர் சொல்றாருன்னா எங்க அப்பா அந்த இடத்துல நிற்கிறாரு கண்டிப்பா. ஸோ நீங்கள் வந்து ஹெட்டாக ஆகும்போது, பிரசிடெண்ட் ஆகும்போது கொஞ்சம் சின்ன பையனாக தான் சார் இருந்திருக்கீங்க. ஆமாம். அதை எப்படி சார் டேக்கிள் பண்ணீங்க? எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும்ல. ஐயோ, அதாவது எதிரிக்கு கூட வரக்கூடாது நிச்சயமா அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் யூனியனில் 97 தான் 5ஆம் மாதம் எலெக்ஷன் நடந்தது. ஒரு மாதம் கழிச்சு தான் பதவி ஏற்று. அப்போல்லாம் அப்போ அதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதம் கழிச்சு பதவி ஏற்றுக்கிற டைமில் பெப்சி படைப்பாளின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று ஆரம்பிச்சு. நிச்சயமா எல்லாருக்கும் தெரியாது பெப்சி படைப்பாளின்னு. அந்த ஸ்ட்ரைக்குன்னா ஒரு 3 மாதம் நடக்கலாம், இல்லாட்டி 1 வாரம் நடக்கலாம், இல்லாட்டி 1 மாதம் நடக்கலாம். இந்த 3 மாதத்துக்குள்ளே நடக்கலாம் ஸ்ட்ரைக்குன்றது. அதான் நம்ம கேள்விப்பட்டோம். 2 இயர்ஸ் ஸ்ட்ரைக். 6 மாதம் கூட இல்லை, 2 வருஷம். 2 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஸ்ட்ரைக்கு. ஓகே. அந்த டைமில் எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான். ஓகே. சின்ன வயசுனா ஒரு 27, 28 ஏஜ். ஓகே. ஓகே. பெரிய, அதாவது நான் ஏற்றுக்க மாட்டேன்ட்டேன் பொறுப்பை. தலைவர் பதவி வேண்டாம், எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் எல்லாம் நான் பதவி ஏற்றுக்க மாட்டேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு அனுபவமும் இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ எல்லாரும் 1 மாதமாவது, 2வது மாதமாவது, 5வது மாதம் எலெக்ஷன் நடந்தது. நான் 7ஆம் மாதம் தான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன். 1 மாதம் கழிச்சு எடுத்துக்க பொறுப்பை நீங்கள் 3 மாதம் கழிச்சு ஏற்றுருக்கீங்க. 7ஆம் மாதம் தான் நான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன். அந்த 1 மாதம் வரைக்கும் அதான் எலெக்ஷன் நடந்த மறு மாதமே ஸ்ட்ரைக் ஸ்டார்ட். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மெம்பர்ஸ் நாங்களாம் ஓட்டு போட்டிருக்கிறோம், எங்களெல்லாம் நீங்கள் முட்டாள் நினச்சிக்கிட்டீங்களா, நீங்கள் வந்து எடுத்து போட்டு பண்ணணும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போது கூட இருந்தவங்களாம் நம்ம என்ன கோலிங்களா, நம்ம ஃபேஸ் பண்ணலாமே, பார்க்கலாமே, பண்ணலாமே, எல்லாருக்கானது தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பொறுப்பு அந்த ஸ்ட்ரைக்கில் ஏற்றுக்கிட்ட பொறுப்பு தான் நான்.
பயங்கர ஒரு ஒரு தைரியம் வேணும்ல சார் அந்த இடத்துல. ஆமாங்க 2 வருஷம் ஸ்ட்ரைக்கு. கண்டிப்பா. எப்படி நம்ம யூனியனுக்குள்ள ஏற்றம் அண்ணா என்னண்ணா வேலை இல்லைண்ணா எங்கண்ணா ஸ்ட்ரைக்குண்ணா என்னண்ணா வேலை இல்லை அப்படின்போது ஒருத்தர் கேட்கும்போது நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? நாளைக்கு முடிஞ்சிடணும்னு சொல்ல முடியுமா, இல்லாட்டி நாளைக்கு முடிஞ்சிடணும்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்லுவீங்க ஒரு ஸ்ட்ரைக்கை? அந்த ஸ்ட்ரைக்கில் தான் அட்டா கமிட்டியாக நீங்க அதுல இருந்தீங்க. அன்னைக்கு இருந்த தலைமையை அவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அதான் கமல் சார் நாங்கள் எல்லாருமே வந்து அட்டா கமிட்டியாக வந்து சொன்னாங்க இல்லைங்களா, அந்த அட்டா கமிட்டி வந்து தான் இந்த காம்ப்ரமைஸே பண்ணாங்க. ஓகே, இது எப்படி சார் நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணீங்க இந்த பெப்சி அந்த ஸ்ட்ரைக்கை? நீங்களாம் எல்லாருமே சேர்ந்து தான் நீங்கள் வந்து போராடி இருப்பீங்க. யார் யாரெல்லாம் அதில் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காங்க சார்? அந்த இடத்துல உண்மையிலேயே சொல்கிறோம்ப்பா 8 பேர் இறந்துருக்காங்க அந்த ஸ்ட்ரைக்கில். டெக்னீஷியன்ஸ் அனைத்து சங்க தொழிலாளர்களில் 8 பேர்கிட்ட தவறிட்டாங்க அந்த ஸ்ட்ரைக். அந்த மாதிரி மோசமான ஸ்ட்ரைக் அது. ஆமாம், 2 வருஷம் ஸ்ட்ரைக்னா அப்புறம் யார் எப்படி தாக்கு பிடிப்பாங்க? சாப்பாடு கஷ்டம், வாடகை கொடுக்க முடியாது, இந்த மாதிரி இன்னல்கள் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நாங்களும் எங்களுக்காவது அந்த டைமில் ஆல் லாங்குவேஜஸ் நாங்கள் போவோம். ஓகே 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 நாங்கள் எல்லா லாங்குவேஜில் நாங்கள் தான் அந்த டைமில் ஃபுல்லாக நாங்கள் தான். தெலுங்குல நாங்கள் தான், கன்னடத்தில் நாங்கள் தான், கேரளாவில் நாங்கள் தான், ஹிந்திலையும் நாங்கள் தான். எங்கள் யூனியன் தான் ஒர்க். தமிழில் மட்டும்தான் ஸ்ட்ரைக்கு. அது பாதி பேர் எடுக்கிறாங்க. பெப்சிக்கு ஆதரவா பாதி பேர் எடுக்கிறாங்க, பாதி பேர் படைப்பாளிக்கு ஆதரவா எடுக்கிறாங்க. அன்னைக்கு நின்னது வந்து மறக்க முடியாததுன்னா, இன்னைக்கு பெப்சி நிலைச்சு நிற்குதுன்னா அன்னைக்கு கமல் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் ஃபைனான்ஸ் ரீதியாக ஹெல்ப் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் பெப்சியில் ஒரு பொறுப்பும் அங்கமும் வகிச்சு இந்த இதுவும் டேக்கிள் பண்ணார். ஆனால் இதுக்கு உறுதுணையாக இருந்தவர் அஜித் சார். இதுக்கு உறுதுணையாக இருந்தது அன்னைக்கு பெப்சிக்கு ஆதரவாக நின்று ஸ்ட்ராங்காக நின்றவர் அஜித் சார் தான். என்னென்ன சார் பண்ணியிருக்காங்க 2 பேர், கமல் சாராக இருக்கட்டும் அஜித் சாராக இருக்கட்டும்? அஜித் சார்னா நிறைய ஹெல்ப் பண்ணார் அந்த டைமில். அவரும் தொழிலாளிகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார். ஸ்ட்ராங்காக உண்ணாவிரதமாக இருந்தாலும் சரி, ஊர்வலமாக இருந்தாலும் சரி இறங்கி நடப்பார். ஓகே ஓகே. ஆனால் அப்பயும் வந்து அஜித் சார் வந்து அப்போ வளர்ந்து வந்துட்டு இருந்த நடிகர், வளர்ந்து வர டைம் அது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிலாம் அவங்களெல்லாம் மறக்கக்கூடாது, இந்த தொழிலாளிகள்லாம். ஸோ கமல் சார் வந்து இறங்கி நீங்கள் நடத்துங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் பொறுப்பில் இருந்தார்ல, அவரு பொறுப்பில் இருந்தார்ல. அவர் என்ன ஃபர்ஸ்ட் நான் தலைவரான பிறகு என்னை கூப்பிட்டாருமா. ஓகே, என்ன கூப்பிட்டாரு. தலைவர் ஆகும்போது என்னை வந்து ரகு மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் எங்கள் யூனியன் மெம்பர் தான். அவர் ஜீனியஸ். ஓகே. அவர் வந்து உன்னை கமல் கூப்பிட்றா போலடா, கொஞ்சம் உன்னை சந்திக்கணுமா அப்படின்னு. சரி மாஸ்டர் நான் வரேன் மாஸ்டர் சொல்லிட்டு அவரை போய் அன்னைக்கு மீட் பண்ணேன். மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மீட் அவர் டைரெக்டாக மீட் பண்ணி பேசுகிறேன். நீங்கள் வந்து பெப்சி பக்கமா இல்லை கட்டி படைப்பாளிங்க பக்கமானு கேட்டார். ஸோ போகணுன்னே தான் கேட்டார். இதுதான் கேட்டார். ஓகே, நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? நான் சொன்னேன் சார் நம்ம பெப்சி பக்கம் தானே சார் நிற்கணும் அப்படின்னா. வெரி குட், கரெக்டான சாய்ஸ். ஏன்னா டெக்னீஷியன்ஸு அத்தனை பேர் இங்கே தான் இருக்காங்க. அவங்க இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஈகோவில் நடக்கிற விஷயம். அது நம்ம துணை போகக்கூடாது. புரியுது. நம்ம ஸ்ட்ராங்காக இந்த பக்கம் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன அறிவுறுத்தி அப்போதுலேருந்து தான் அவர் எனக்கு பழக்கமானார். கமல் சார் தான் நல்ல பழக்கம் எனக்கு அந்த டைமில். ஆனால் நீங்கள் நிறைய ரஜினிகாந்த் சார் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர் கூட ஒரே ஒரு பாட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவைஸ் அண்ட் மிக். அவர் கூட அவைஸ் அண்ட் மிக் குரூப் மட்டும் தான் நான் பண்ணேன். மற்றபடி எனக்கு பழக்க வழக்கம் எல்லாமே கமல் சார் கூட தான். அவருக்கு கார்டு கொடுத்ததும் நான் தான். எங்க யூனியன்ல ரீஎன்ட்ரி கார்டு. அவர் ஆல்ரெடி டான்சர் தான். அவர் அசிஸ்டண்டா பண்ணவர் தான். டான்ஸ் அசிஸ்டண்டா பண்ணவர். கிளாஸ் ஒர்க்ல மாஸ்டரெல்லாம் பண்ணியிருக்காரு. யாரு? கமல் சார். அவர் அதுக்கப்புறம் நம்ம யூனியனுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, கேப் இல்லாம ஹீரோ ஆயிட்டார். அவர் ஹீரோ ஆயிட்டதுனால கேப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு காரணமா அவர் வந்து விரும்பாண்டியில் மாஸ்டரா பண்ணணும்ட்டு அவர் ஸ்ட்ராங்கா நின்ட்டார். மாஸ்டரா பண்ணணும்னு சொல்லும்போது என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவர் பழக்கம் தானே எனக்கு கமல் சார். அதுக்கப்புறம் இது வந்து நடந்தது
ரெண்டுலேயே மூணுலையோ 2002 3 அது கமல் சாருடைய விரும்பாண்டி படம் ஷூட்டிங். அந்த டைமில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது மாதிரி நாங்கள் வந்து டான்ஸ் மாஸ்டராக நான் சாங் பண்ண போகிறேன் சார், தாராளமாக பண்ணுங்க சார். எனக்கு என்ன நீ காடெல்லாம் கேட்கல? அதெல்லாம் கேட்கல சார், நீங்கள் தாராளமாக பண்ணுங்க, ஓகே நீங்கள் பண்ணுங்க சார், நாங்கள் ரொம்ப காத்துட்டு இருக்கோம் சார் அப்படின்ட்டு. இல்லை மாதிரி எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாரு, நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. சார் தாராளமாக கொடுக்குறேன் சார் சொல்லிட்டு ஷோபி டான்ஸ் மாஸ்டர் அவர்கிட்ட போனேன். ஓகே, அவர் தான் நான் கொண்டு போனேன். ஓகே, ஏன்னா என் கூடயே தான் இருப்பாப்புல இப்போ. ஏன்னா அவர் கமிட்டி மெம்பர் அந்த டைமில். அவர் என் கூடயே இருப்பார், நல்ல பையன், பிஹேவிங்ல ரொம்ப சூப்பரு. சரி இது ஆப்டாக இருப்பார், அவருக்கு அசிஸ்டண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. அதனால கூப்பிட்டு போயிட்டு அவரை விட்டேன். அப்போ அவர் ஓகேப்பா சாங் வந்து இது அது என்னது கொக்கோ கோலா கம்பெனியில் கேம்போ கோலா இது கிண்டியில் இருக்கு, அந்த லொக்கேஷனில் வந்து செட்டு போட்டிருந்தாங்க, விரும்பாண்டி செட்டு போட்டிருக்கும் போது அவர் வர சொல்லிட்டாரு. அவரும் போயிட்டார். இவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு மறுநாள் நான் ஈவினிங்கில் உட்காந்துட்டு இருக்கேன். சீனியர்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் வந்து சில பேர் எப்படி வந்து கமல் சார் ஒர்க் பண்ணலாம் ஒரு சண்டை. ஓகே, செம மாட்டப்படுறேன் நான். ஓகே, திருப்பி ஒரு இடல் மாட்டப்பட்டு கமல் சார் என்ன சொல்றாரு, இது நீ வந்து இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப்பே பண்ணணும், ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி நீ அசிஸ்டன்ட் அனுப்பிச்சல அவர் இட்டுட்டு வந்துரு. எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய லெஜண்ட், எவ்வளோ பெரிய சினிமாவை ஒரு இதுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு ஆள், எப்படி நான் போய் எப்படி யோசிக்கிற இது கூட எனக்கு அந்த இது கிடையாது இல்லையா. எப்படி போய் நிப்பாட்டுவீங்க நீங்க சொல்லுங்க, எப்படி போய் நான் நிப்பாட்டுறது, நம்ம எப்படி போய் பார்க்கறது, எப்படி முதல்ல பார்க்கறது, எப்படி போய் நம்ம கேட்க முடியும் அவர்கிட்ட, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னதான் சார் பண்ணீங்க இதுக்கு? போனேன், இந்த பேய் படம்லாம் பார்ப்பீங்க பார்த்துருக்கீங்களா, த்ரில்லிங்கா, அந்த மாதிரி தான் நானே அங்கே போனேன். வேறு ஆமா, செம்ம வெயில் டைம் அது. ஐயோ, நான் பண்ணேன், நான் சரி ஷோபியை கூப்பிட்டு வந்தேன். ஷோபி இங்கே வாப்பா அப்படின்ட்டு. என்னங்க நான் சொன்னேன், இல்லைடா தம்பி, இப்போ வந்து கமல் சாரை வந்து சாங் பண்ணக்கூடாது, அவருக்கு கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. அப்படியா, இது எப்படி நான் போய் அவர்கிட்ட போய் கேட்க, அவர் உங்களை பயமுறுத்துறாரு இன்னும். ஓகே, இது எப்படி நான் அவர்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் யோசிக்கிறேன். சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி ஓகே அவர் கூப்பிட்டேன். அவருக்கு வந்தார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் இது வரும்னு. ஓ, அவர் அதில் ரெடியாக தான் இருந்திருக்காரு. இது எனக்கு தெரியும், ஓகே, இது வரும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னாரு. சார் நான் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கேன் சார். அப்படியா அப்படிங்கும்போது ஒரு இன்னொரு மாஸ்டர் சொல்கிறாரு, நீ அதெல்லாம் இல்லை, நான் இன்னொரு மாஸ்டர் வச்சு நீ பண்ணிக்கோ, எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இன்னொரு மாஸ்டர் பேர் வச்சு நீ பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாஸ்டர் ஐடியா கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு கமல் சார், நான் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் தான் பண்ணுவேன் மாதிரி. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், நான் கார்டு எடுக்கணும். சரி நான் கார்டு எடுக்கிறேன். கார்டு எடுத்தாரா சார்? அதான் நான் கார்டு எடுக்கிற மாதிரி அப்படின்னாரு. எப்படி இருக்கு பாருங்க, நான் கார்டு எடுக்கிறேன், என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவன் தான் மனிதன்ற மாதிரி அவர் தான் மனுஷன். அவர் முடிஞ்சதா கார்டு எடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஆமா, அவரு நினைச்சிருந்தா எங்களை பரட்டி போட்டு இருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா கண்டிப்பா. இன்னைக்கு பெப்சி நிக்குதுன்னா அவரால தானே. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து போறேன். அங்க போனா மீட்டிங் போட்டா ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்விகள் போவாங்க, யாராவது ஏதாவது பேசுவாங்கன்ட்டு நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னா, இட்டு வந்துட்டேன், அசிஸ்டண்ட்டு வந்துட்டா போல, இட்டுட்டு வந்துட்டேன், ஷூட்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது கமல் சார் கார்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணலான்னு போது, இல்லை மாஸ்டரிங், இல்லை நான் மாஸ்டரிங் எல்லா மாஸ்டருங்களுக்கும் நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாஸ்டருங்களுக்கும் ஃபோன் பண்ணி
இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணி கேட்டு எல்லாருமே ஓகே 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 வாங்கிட்டேன். என்ன நம்மளோட ஸ்பீச் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக அது சொன்ன உடனே ஓகேன்ட்டாங்க. கமல் சார் சிவாஜி கடனில் ஷூட்டிங், அதுக்கப்புறம் அந்த அவங்க அம்மா இறந்து போகும்போது மொட்டை அடிப்பார் பார்த்தீங்களா அந்த இடத்துல, அப்போது எடுத்துகிட்டு போய் அந்த கார்டை நாங்கள் கொடுக்குறோம் அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த சாங் பண்ணார். அவருடைய வைராகியம் பாருங்க, சாங் பண்ணல அதுக்கு வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த கார்டு கொடுத்த பிறகு அதே ஷோபி அசிஸ்டண்டாக வச்சு பண்ணி இதுலேருந்து என்ன திருமாண்டியில் அவர் டான்ஸ் மாஸ்டர்னு வரும்பாரு. ஓகே, இதுலேருந்து அவர் வந்து சக கலைஞர்களும் மதிக்கிறாருன்னு தெரியுதுல்ல சார். அதாவது என்னன்னா, அவர் கூட நானும் ட்ராவல் ஆயிருக்கேன். ஆமாம், 3 வருஷம் ட்ராவல் ஆயிருக்கேன். திரும்ப வந்து 2 வருஷம் அவர் கூட அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு தான் ஃபோன் பண்ணுவான்னு வச்சுங்களேன். ஓகே. அதாவது அவருக்கு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவார். நான் தலைவராக இருக்கும்போது எனக்கு தான் ஃபோன் பண்ணுவார். யாரு? கமல் சார். கமல் சார் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு சில மேட்டர்லாம் அவருக்கு சால்வேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் அவருக்கு. ஓகே சார். ஸோ கமல் சார் கூட இவ்வளோ ஒரு லாங் ஸ்டோரி இருக்கும்போது ரஜினி சார் கூட ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நிறையா இருக்குன்னு சொல்ல முடியாது. நிகழ்வுகள்னா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கும் போது ஜாலியாக பேசுவார், எல்லாருக்கும் பேசுவார், ஜாலியாக கரெக்டாக அடிப்பார். தெரியல உங்களுக்கு டெக்னிக் அடிப்பார். அவர் கூட ஒரு வாட்டி நான் குரூப் ஆடினேன், ராஜு மாஸ்டர் தான். அப்போது 12 ஃப்ரேமு 48 ஃப்ரேம்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நான் இந்த 12 ஃப்ரேமில் கரெக்டாக பண்ணிட்டேன் மூமெண்ட். பின்னாடி அவர் பின்னாடி தான் இருக்கேன். 48 ஃப்ரேம்ஸில் தப்பு பண்ணிட்டேன் நான். சரி, அவருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் பாருங்க. ஐயோ நான் தப்பானது எல்லாருமே பாப்பாகாது, ரஜினி சாருடைய பாட்டாச்சே, தப்பா ஆடி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சார் நான் தப்பு, உன்னை யாரியா பாப்பா, உன்னை யாரியா பாப்பா, என்னதான் பாப்பாங்க உனக்குதான் பிரச்சனை. பார்த்தா கரெக்டாக சினிமாவில் வந்து 12 ஃப்ரேம் நான் கரெக்டாக தான் போட்டாங்க. என்ன பாட்டு சார் அது? அது பாண்டியன் ஜும்பா ஜெயிப்பது இந்த பாண்டி அந்த சாங். ஓகே 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 ஓகே. சோ ஆனா நீங்க அந்த தப்பு அது ரிலீஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும். ஆனா அசிங்கமா இருக்குமே. அதான் அந்த இடத்துல சொல்றாருல கான்ஃபிடென்ட்டா என்னதான் பாப்பாங்க அப்படின்னு. ஆமா.